ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேச்சுக்கு அமைச்சர் வன்னியரசு பதிலடி கொடுத்திருக்கிறார். எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்று அமைச்சர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். அமைச்சர் வன்னியரசு என்ன தெரிவித்திருக்கிறார், முழு தகவலையும் சொல்லுங்க. விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கட்சி பொதுக்கூட்டம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து சர்ச்சை பிறக்கும் விதத்துல ஒரு உரையாற்றிருந்தார். அதுல சட்டமன்ற பேரவையை தாழ்போட்டு கூட்டுவது என முதலமைச்சர் சொல்வது, சட்டமன்றத்துக்குள் வைத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் எலும்புகளை உடைப்பேன் என்று பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில ஆட்சியில ஆதரவு தெரிவித்தது கூட்டணி ஆட்சியின் அடிப்படையில பிசிகாவுடைய பிரதிநிதியாக அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு இதற்கான கண்டனங்களை பதிலடியை தெரிவித்திருக்கிறார். சட்டமன்றத்திற்குள் வைத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் எலும்புகளை உடைப்பேன் என வன்முறையை தூண்டும் விதத்துல விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறார் எனவும், ஏற்கனவே மேலாள் அமைச்சரும் திருச்செந்தூர் திமுக உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து முதலமைச்சர் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்ல, பலரும் மிக மோசமான தாக்குதல்களை தொடுத்து வருகின்றனர். சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவோம் என்று பேசியுள்ள நிலையில் அவர் மீது சட்டப்பேரவை தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என வன்னியரசு அவரது எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.